Dear parents and students, welcome to Nichayam Velvom channel. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ் லிஸ்ட்டில் இருக்கிறது வெல்லூர் சிஎம்சி காலேஜ். போன வருஷம் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி வெல்லூருக்கான அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து February 8 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வருஷமும் February 1 ஆர் 2 வீக்கில் 2025க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும், கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சிஎம்சி வெல்லூருடைய கவர்மெண்ட் சீட் கேட்டகரி, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் சீட் கேட்டகரி, அப்புறம் சிஎம்சி வெல்லூரோட ஆனுவல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அப்புறம் என்னென்ன கோர்சஸ்லாம் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க, யாரெல்லாம் இந்த சிஎம்சி மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சிஎம்சி வெல்லூர் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூர் இந்த காலேஜ் வந்து NIRF ரேங்கிங், அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க், இவங்க ப்ரொவைட் பண்ண ரேங்கிங்கில் 3rd பிளேஸஸில் இருக்குது. அதுக்கப்புறம் அவுட்லுக் அவங்களோட சர்வேயில் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ரேங்கிங் 2024ல் பெஸ்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆல் இண்டியாவில் 3rd ரேங்க்லையும், பெஸ்ட் பல்மினரி ஹாஸ்பிட்டல் ஆல் இண்டியாவில் 1st ரேங்க்லையும், பெஸ்ட் வாஸ்குலர் சர்ஜரி ஹாஸ்பிட்டல் ஆல் இண்டியாவில் 5th பிளேஸ்லையும், அதுக்கப்புறம் பெஸ்ட் யூராலஜி ஹாஸ்பிட்டல்ஸ் ஆல் இண்டியாவில் 4th பிளேஸ்லையும், நெக்ஸ்ட்டு வந்து பெஸ்ட் GI லேப்ரோஸ்கோபிக் அண்ட் ஜென்ரல் சர்ஜரி ஹாஸ்பிட்டல் ஆல் இண்டியாவில் 2nd பிளேஸ்லையும், பெஸ்ட் கார்டியாலஜி ஹாஸ்பிட்டல்ஸ் ஆல் இண்டியாவில் 12th பிளேஸ்லையும் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வந்து இருக்குது. சிஎம்சி வெல்லூர் அப்ளிகேஷனோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் தேவை அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட்ஸோட நேம் என்ட்ரு பண்ணணும். செகண்ட் வந்து கேண்டிடேட்ஸோட ஃபாதர் நேம், அடுத்தது வந்து ஃபாதருடைய ஆக்குபேஷன், நெக்ஸ்ட்டு வந்து கேண்டிடேட்டோட மதர் நேம், அப்புறம் வந்து மதர் ஆக்குபேஷனையும் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷனில் கேண்டிடேட்டோடைய ஹவுஸ் நம்பர் ஆர் ஸ்ட்ரீட் நேம் என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் தாலுக் நேம், நெக்ஸ்ட்டு வந்து சிட்டி நேம், கேண்டிடேட்ஸோட சிட்டி நேம், ஸ்டேட் நேம், பின்கோட் இதெல்லாம் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கேண்டிடேட் அப்படி இல்லாட்டி பேரண்ட் இல்லைனா கார்டியனோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸை கொடுக்கணும். இந்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் வந்து ஆக்டிவாக ப்ரெசண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா இருக்கணும். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போது இந்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ்க்கு தான் ஓடிபிலாம் வரும். அந்த ஓடிபியை நம்ம ஃபர்தராக அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து கேண்டிடேட்டோடைய டேட் ஆஃப் பர்த், கேண்டிடேட்ஸோட ஜெண்டர், ரிலீஜன், கம்யூனிட்டி, நேஷ்னாலிட்டி, இந்த டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆஃப் டொமிசில், கேண்டிடேட்ஸோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அவங்களுடைய மதர் டங், அதுக்கப்புறம் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட்டட், நெக்ஸ்ட்டு வந்து கோர்ஸ் அப்ளைடு ஃபார் இன் ஆர்டர் ஆஃப் யுவர் ப்ரிஃபரன்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து கேண்டிடேட்டோட ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணணும், கேண்டிடேட்டோட சிக்னேச்சரை அப்லோட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து பேரண்ட் ஆர் கார்டியன் சிக்னேச்சர் ஃபார் டிக்ளரேஷனுக்காக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இதெல்லாத்தையும் டீட்டெயிலாக எங்கெங்கே பண்ணணும், எந்தெந்த டேட்டாஸை எங்கெங்கே கொடுக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூரில் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் இன்ஸ்டியூட் 1942 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சிஎம்சி இஸ் ரெகக்னைஸ்ட் பை மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா MCA அண்ட் அஃபிலியேட்டட் வித் டாக்டர் MGR யூனிவர்சிட்டி. அட்மிஷன் கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றின கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் நம்ம சேனல் நிச்சயம் வெல்வோமில் தொடர்ந்து கொடுப்போம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். கேண்டிடேட்ஸ் அட்மிஷனுக்கு அப்ளிகேஷனை சிஎம்சியோட அஃபிஷியல் வெப்சைட் admissions.cmc.ac.in அக்சஸ் பண்ணி ஆன்லைனில் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஏல வந்து UG டிகிரி கோர்சஸ் MBBS BDS அதெல்லாம் இருக்குது. அப்புறம் BSc நர்சிங் ஃபார் வெல்லூர் அண்ட் சிட்டூர் கேம்பஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் BSc அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. குரூப் Bயில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னா டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது, PG டிப்ளமோ இருக்குது, அலைடு ஹெல்த் சயின்ஸோட PG கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது.
கேண்டிடேட்ஸ் வந்து சிஎம்சி வெல்லூர் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்பிபிஎஸ் அட்மிஷன் புல்லட்டினை தரவாக ரீட் பண்ணிக்கணும். இந்த புல்லட்டினை கேண்டிடேட்ஸ் வந்து எந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா admissions.cmcvellore.ac.in இந்த வெப்சைட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணணும். ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த புல்லட்டின் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நம்ம சேனல் மூலமா நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவேன். தரவாக கேர்ஃபுல்லாக இந்த புல்லட்டினை ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷன் ஃபார்மை ஆன்லைனில் ஃபில் பண்ணலாம். ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ண முடியும். இந்த புல்லட்டினில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அட்மிஷன் டைம் டேபிள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் சிஎம்சி வெல்லூருக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வித் பேமெண்ட்டோட ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு, அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், ஏதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு, அப்புறம் லாஸ்ட் டேட் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் ஃபார்ம் ஃப்ரம் மைனாரிட்டி நெட்வொர்க் ஆர்கனைசேஷன், அதாவது டயாஸ்லேருந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி அதை சென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்றதையும் இந்த இன்ஃபர்மேஷன் எம்பிபிஎஸ் அட்மிஷன் புல்லட்டினில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. கேண்டிடேட்ஸ் வந்து யாரெல்லாம் சிஎம்சி வெல்லூர் எம்பிபிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க அந்த எல்லா கேண்டிடேட்ஸுமே தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கும் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கும் அப்ளை பண்ணணும். இதில் அப்ளை பண்ணால் மட்டும் போதும்னு நம்ம நினச்சிக்க கூடாது. தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டியோட கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணணும். கேண்டிடேட்ஸ் வந்து சிஎம்சி வெல்லூரோட எம்பிபிஎஸ் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்க பிஎஸ்சி நர்சிங், அலைடு ஹெல்த் சயின்ஸ் டிகிரி கோர்சஸ் அப்படின்னு மேக்ஸிமம் 7 கோர்சஸ்க்கு அவங்க சிங்கிள் அப்ளிகேஷன் மூலமாகவே அப்ளை பண்ணலாம், இன்க்ளூடிங் எம்பிபிஎஸ் அட்மிஷன் சிஎம்சி வெல்லூரில் 2 கோட்டா இருக்குது. ஒன்று வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா, செகண்ட் வந்து கவர்மெண்ட் கோட்டா. இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் தான் இந்த சிஎம்சி வெல்லூர் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து டைரெக்டாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸில் அது மூலமாகவே சீட் எடுத்துக்கலாம். வெல்லூர் காலேஜில் டோட்டலாக 100 சீட்ஸ் இருக்குது. அதில் வந்து 50 சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் 50 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் அலோகேட் பண்ணி வச்சுருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற இந்த 50 சீட்ஸை 3 கேட்டகரியாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து ஓப்பன் கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி வந்து மைனாரிட்டி நெட்வொர்க், தேர்ட் கேட்டகரி வந்து சிஎம்சி வெல்லூர் ஸ்டாஃப் கோட்டா. கோட்டாவில் இருக்கிற 50 சீட்டை வந்து 2 டிவிஷனில் வச்சுருக்காங்க. அது 30% சீட்டு, அதாவது 30 சீட்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நீட் யூஜி மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி ஃபில் பண்ணுவாங்க. எந்த ரிலீஜனை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னாலும் இந்த 30 சீட்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த 30 சீட்டுக்கும் இப்போ அப்ளை பண்ண தேவையில்ல. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு கவுன்சிலிங் நடத்தும் போது உங்களுக்கான சீட்டை ரேங்க் பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். 20% ஆஃப் சீட், அதாவது 20 சீட்டு வந்து கிறிஸ்டியன் கேண்டிடேட்ஸ்க்கு தான். இந்த 20 சீட்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நீட்டோட மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி ஃபில் பண்ணுவாங்க. எம்பிபிஎஸ் கோர்ஸ் டியூரேஷன் வந்து 4 years 6 months ப்ளஸ் 1 year இன்டர்ன்ஷிப், அதாவது 4.5 வருஷம் ப்ளஸ் 1 year சேர்த்து 5.5 years கோர்ஸ் டியூரேஷன். அது மட்டும் இல்லாமல் 2 years வந்து சிஎம்சி சஜஸ்ட் பண்ணுற கிறிஸ்டியன் மிஷன் ஹாஸ்பிட்டலில் கேண்டிடேட்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணணும். அப்ளிகேஷனில் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ் 1200ங்கிறது அப்ளிகேஷன் போடுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காமனாக பே பண்ணணும். அது போக நாம் அப்ளை பண்ணுற ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் 500 rupees பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிபிஎஸ் ப்ளஸ் பிஎஸ்சி நர்சிங்க்கு அப்ளை பண்ணணும்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ் 1200 ப்ளஸ் எம்பிபிஎஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 500 ப்ளஸ் பிஎஸ்சி நர்சிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 500. ஸோ டோட்டலாக 2200 பே பண்ணணும். இதுவே எம்பிபிஎஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ் 1200 ப்ளஸ் எம்பிபிஎஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 500. ஸோ டோட்டலாக 1700 பே பண்ணணும். இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷனில் நாம் மேக்ஸிமம் 7 கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஃபீஸை நாம் ஐசிஐசிஐ பேங்க் சலானாவும் பே பண்ணலாம், இல்லைன்னா ஆன்லைன் பேமெண்ட் கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு இல்லைன்னா நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பே பண்ணலாம். கேண்டிடேட்ஸ் வந்து சிஎம்சி வெல்லூர் நீட் யூஜி அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் தரவாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக அவங்க க்ரியேட் பண்ணி ஒன்று வச்சுக்கணும். எல்லா கம்யூனிகேஷனும் இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ், அதாவது மொபைல் நம்பருடைய எஸ்எம்எஸ்க்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ கேண்டிடேட் வந்து கரெக்டான இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர், அதாவது ப்ரெசண்ட்டாக ஆக்டிவாக இருக்கிறத யூஸ் பண்ணணும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில். கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய ஃபோட்டோகிராஃபோடைய சாஃப்ட் காப்பி அண்ட் சிக்னேச்சரை ரெடியாக வச்சுக்கணும் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி.
கேண்டிடேட்ஸ் வந்து ஒன்ஸ் அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த அப்ளிகேஷன் நம்பரை கேண்டிடேட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் படி அவங்களுடைய சாய்ஸஸை ஃபில் பண்ணணும். கேண்டிடேட்ஸ் வந்து டூப்ளிகேட் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணக்கூடாது. ஒரு கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு அப்ளிகேஷன் தான் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் வந்து என்னென்னலாம் என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகபிள் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய கம்யூனிட்டி ஆர் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டோட காப்பியை என்க்ளோஸ் பண்ணணும். இந்த என்க்ளோசர் வந்து அவங்க வந்து செப்பரேட்டாகவும் சென்ட் பண்ணணும். ஆனால் அப்ளிகேஷன் நம்பரை கிளியராக மென்ஷன் பண்ணி செப்பரேட்டாக சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். கேண்டிடேட்ஸோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை அப்லோட் பண்ணணும். ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மோட கன்ஃபர்மேஷன் பேஜை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை ஐசிஐசிஐ பேங்க் சலான் மூலமாக பே பண்ணோம்னா இந்த ஒரிஜினல் ஐசிஐசிஐ பேங்க் சலாமை சிஎம்சி காலேஜோட ஆஃபீஸ்க்கு போஸ்ட் மூலமாக அனுப்பணும். கேண்டிடேட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த கேண்டிடேட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பேஜில் கேண்டிடேட்ஸோடைய நேமு இனிஷியலை என்டர் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸோட ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல்னு செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரையும் என்டர் பண்ணிவிடுங்க. டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணி ரெஜிஸ்டருங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாப்அப் மெசேஜ் காட்டும். காப்பி அண்ட் சேவ் த பிலோ டீட்டெயில்ஸ் ஃபார் தி அப்ளிகேஷன் ப்ராசஸ். நோட் யுவர் டெம்பரரி லாகின் ஐடி டு சைன் இன் வித் யுவர் டேட் ஆஃப் பர்த் டு கம்ப்ளீட் யுவர் அப்ளிகேஷன். அதாவது இந்த டெம்பரரி லாகின் ஐடி தான் உங்கள் அப்ளிகேஷனுக்கான யூசர் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்ட். இந்த லாகின் ஐடியை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு மறக்காது. ஸோ அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஃபர்தராக லாகின் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ஐடியா தான் யூஸ் பண்ணணும். இந்த பாப்அப் மெசேஜில் இருக்கிற ஓகேவை கிளிக் பண்ணுங்க. சைன் இன் அட் அவர் வெப்சைட் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே உங்களுடைய டெம்பரரி லாகின் ஐடி ஆர் அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் என்டர் பண்ணிவிட்டு சைன் இன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணி ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சிஎம்சி வெல்லூர் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனில் டோட்டலாக 5 பேஜஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் பேஜ், செகண்ட் வந்து கோர்ஸ் அப்ளைட் பேஜ், தேர்ட் வந்து அப்லோட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் பேஜ், ஃபோர்த் வந்து பேமெண்ட் ப்ராசஸ் பேஜ், ஃபிஃப்த் வந்து பிரிண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். பர்சனல் டீட்டெயில் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே கேண்டிடேட்ஸோட நேமை என்டர் பண்ணுங்கள். கேண்டிடேட்ஸோடைய ஃபாதர் நேம் அப்புறம் ஃபாதரோட இனிஷியலை என்டர் பண்ணிடுங்க. ஃபாதரோடைய ஆக்குபேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மதர் நேமு மதர் இனிஷியலையும் என்டர் பண்ணிவிட்டு மதரோட ஆக்குபேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸை என்டர் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுடைய ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேரண்ட் ஆர் கார்டியன் மொபைல் நம்பரையும் என்டர் பண்ணிடுங்க. ரிலீஜன் அவங்க கொடுத்துருக்கிற லிஸ்ட்லேருந்து உங்களுடைய ரிலீஜன் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களோ அந்த கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நேஷ்னாலிட்டியில் இந்தியன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடாக இருந்தால் தமிழ்நாடுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து மோஸ்ட்டாக எல்லாருமே சிங்கிள் தான், அதனால் சிங்கிள்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட மதர் டங் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷனில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டாக இருந்தால் +2 டிஎன் போர்டு அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. சிபிஎஸ்சியாக இருந்துச்சுன்னா ஆல் இண்டியா சீனியர் ஸ்கூல் சர்டிஃபிகேட் ப்ராக்கெட்டில் சிபிஎஸ்சின்னு கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டாஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் அண்ட் கோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது எல்லா டேட்டாஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா பாப்அப் மெசேஜில் ஓகேன்றதை கொடுத்துருங்க. ஏன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸில் இந்த பேஜை சப்மிட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் எடிட் பண்ண முடியாது. பர்சனல் டீட்டெயில்ஸ் பேஜ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது கோர்சஸ் அப்ளைட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் 2 குரூப் இருக்கும், குரூப் ஏ அண்ட் குரூப் பி. குரூப் ஏல என்னென்னலாம் இருக்கும்னாக்கா யூஜி டிகிரி கோர்சஸ் லைக் எம்பிபிஎஸ், பிஎஸ்சி நர்சிங், பேராமெடிக்கல், அலைடு ஹெல்த் சயின்ஸ் இந்த கோர்சஸ்லாம் இருக்கும். குரூப் பியில் டிப்ளமோ, பிஜி டிப்ளமோ கோர்சஸ் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் எம்பிபிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு குரூப் ஏவை செலக்ட் பண்ணிவிட்டு கோர்சஸில் எம்பிபிஎஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரே அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து 7 கோர்சஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிபிஎஸ், பிஎஸ்சி நர்சிங் இது மாதிரி 7 கோர்சஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். கேட்டகரியில் 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. என்னென்னக்கா ஆல் இண்டியா ஓப்பன் கேட்டகரி, மைனாரிட்டி நெட்வொர்க் கேட்டகரி, இன்னொன்று வந்து சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டா கேட்டகரி. நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணணுமோ அந்த கேட்டகரியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க.
நெட்வொர்க் கேட்டகரியில் மைனாரிட்டி நெட்வொர்க் ஆர்கனைசேஷனுடைய கோட் அண்ட் நேம் கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஆர்கனைசேஷன் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு மைனாரிட்டி நெட்வொர்க்கோட ஆர்கனைசேஷனை செலக்ட் பண்ணுறதுல டவுட் இருந்துச்சுன்னா சிஎம்சியோட அட்மிஷன் புல்லட்டினில் அனெக்ஷர் 4 பார்த்தீங்கன்னா அதில் இதுக்கான டீட்டெயில்ஸும் எலிஜிபிலிட்டியும் தெரிஞ்சுக்கலாம். ஃபீஸ் 1200 இது எல்லாருக்கும் காமன் தான். ப்ளஸ் நாம் எந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 500யும் சேர்த்து நாம் ஃபீஸ் பே பண்ணணும். ஹாவ் யுவர் பிரதர் ஆர் சிஸ்டர் அப்ளைட் ஃபார் அபோவ் கோர்சஸ் அப்படிங்கிறதுல எஸ்ஸாக இருந்தால் எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, நோவாக இருந்தால் நோன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எம்பிபிஎஸ் மட்டும் இல்லாமல் வேறு கோர்சஸும் படிக்கிற ஐடியா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த கோர்சஸ் வேணுமோ அதையும் செலக்ட் பண்ணி சப்மிட் அண்ட் கோ நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் கோ நெக்ஸ்ட் கொடுத்த உடனே ஒரு பாப்அப் மெசேஜ் காட்டும். என்னன்னாக்கா உங்களுடைய ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்சஸை கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கும். உங்களோட ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்சஸை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. விண்டோவில் ஓகே பட்டனை கிளிக் பண்ணி சப்மிட் அண்ட் கோ நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பர்சனல் டீட்டெயில்ஸ் பேஜ் முடிஞ்சிருச்சு, கோர்சஸ் அப்ளைட் பேஜ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அப்லோட் ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர் அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணணும். டிக்ளரேஷனுக்கு பேரண்ட்ஸோடைய சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணணும். ஒன்ஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை அப்லோட் பண்ண பிறகு அப்லோட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அண்ட் கோ டு பேமெண்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது பேமெண்ட் ப்ராசஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது பர்சனல் டீட்டெயில்ஸ், கோர்சஸ் அப்ளைட், அப்லோட் ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ண முடியும். இங்கே பேமெண்ட் ப்ராசஸ்க்கு 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் ஐசிஐசிஐ சலான் மெத்தடு. செகண்ட் மெத்தட் கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு, அதாவது கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம ஃபீஸ் பே பண்ணலாம். தேர்ட் மெத்தட் நெட் பேங்கிங், அதாவது நெட் பேங்கிங் மூலமாகவும் நம்ம ஃபீஸ் பே பண்ணலாம். ஐசிஐசிஐ சலான் லிங்க் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் சலானை நம்ம டவுன்லோட் பண்ணி ஐசிஐசிஐ பேங்க்கில் டைரெக்டாகவும் நம்ம ஃபீஸை பே பண்ணலாம். உங்களோட மோட் ஆஃப் பேமெண்ட் மெத்தடை செலக்ட் பண்ணி ப்ரொசீட் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வியூ பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மோடைய கன்ஃபர்மேஷன் பேஜ், அதாவது கன்ஃபர்மேஷன் பேஜில் ஃபீஸ் பே பண்ணாட்டி பெண்டிங் அப்ரூவல்னு இருக்கும். ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணிட்டோம்னா அப்ரூவ்டு அப்படிங்கிற ஸ்டேட்டஸை காட்டும். சிஎம்சி வெல்லூருடைய 50% மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி, அதாவது டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் சென்னை இவங்க மூலமாக தான் நடக்கும். லாஸ்ட் இயர் சிஎம்சி வெல்லூரோடைய எம்பிபிஎஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னவா இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாக 56,330 இருந்துச்சு. அதாவது டியூஷன் ஃபீஸ் 3,000 பே பண்ண சொன்னாங்க. ஒன் டைம் காலேஜ் ஃபீ அட் அட்மிஷனுக்கு 16,660. அதர் ஆனுவல் ஃபீ 22,235. அப்புறம் ஒன் டைம் பேமெண்ட் டு யூனிவர்சிட்டி 14,435. ஸோ டோட்டலாக சிஎம்சி வெல்லூருடைய ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஃபீஸ் எவ்வளோவா இருந்துச்சு அப்படின்னா 56,330 இருந்துச்சு. இந்த வருஷமும் இதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும் மேக்ஸிமம். இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் நிச்சயம் வெல்வோம் மூலமாக அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.